காசை வெட்டினா உயிரே எடுக்கலான்னு படத்துல பார்த்திருப்போம். ஆனா அத நேர்ல இங்க பார்த்தேன். பாக்குற இடமெல்லாம் சில்லறை வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு செதறி கிடக்குதே. அப்படி இங்க என்ன நடக்குது? கருப்பு கோவில்ல பல்லாயிரக்கணக்குல வேல் இருக்கே. அப்படி என்ன வேண்டுதல் இங்க நிறைவேறும்? இந்த ஒரு கோவிலுக்கு வந்தா அவங்க ஹார்ட் பீட்ல இருந்து பயத்தோட சேர்ந்து உடம்பே புல்லரிச்சு போகுது. அப்படி என்ன கருப்பு இங்க இருக்கு? நட்ட நடு காட்டுக்குள்ள லொக்கேட்டா இருக்க இந்த ஒரு கோவில்ல ஒரு சிலை கூட கிடையாது. ஆனா சுற்று வட்டாரத்துல இப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோவிலும் நமக்கு பயத்தை தர கோவிலும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் திருச்சி மாவட்டம் வளநாடு கைகாட்டி பக்கத்துல காட்டுக்குள்ள லொக்கேட்டா இருக்க தூண்டி கருப்பு கோவில் தாங்க. இந்த ஒரு கோவிலை பத்தி ரீசெண்டா தமிழ் மூவிஸ்ல பார்த்திருப்பீங்க. ஓப்பனிங் அந்த ஜோடியோட ஜாயின் பண்ணுவேன், கிளைமேக்ஸ்ல அந்த ஜோடியோட முடிப்போம். வேற யாரும் இல்ல, தூண்டி கருப்பேன். அப்படி இந்த ஒரு கோவில இவ்வளவு சக்தி வழங்குற தூண்டி கருப்பு யாருன்னு தெரியுமா? பொதுவா நம்ம ஏதோ ஒரு தெய்வத்தை குலதெய்வமா போட்டுருவோம். ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். திருச்சி மாவட்டத்துல வீரப்பூர்ல பொன்னர் சங்கர் கோவில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பல லட்சம் பக்தர்களுக்கு குலதெய்வமா இருக்க பொன்னர் சங்கர் தெய்வத்துக்கே இந்த தூண்டி கருப்பு தாங்க குலதெய்வம். தெய்வத்துக்கே குலதெய்வமா இருக்க இந்த ஒரு தூண்டி கருப்பு கோவிலுக்கு அதிகமா யாரு வருவாங்கன்னு தெரியுமா? தப்பு பண்ணுறவங்களும், சரக்குக்கு அடிமையானவங்களும், தப்பான வழியில போறவங்களும் தான் அதிகமா வருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் எனக்கு இன்னொரு லைஃப் வேணும், இனிமே திருந்தி வாழ போறேன்னு இங்க இருக்க தூண்டி கருப்பு முன்னாடி சத்தியம் செய்வாங்க. ஒருவேளை மீறினால் உயிர் போற அளவுக்கு சோதனை வரும் என்பது இங்க இருக்கிற நம்பிக்கைங்க. கருப்பு கோயில் தான் ஷூட் முடிச்சுட்டு அங்க சாமி கும்பிட்டோம். பார்த்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்ட்ல அங்க கோயில வேல் வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு தூண் மாதிரி வச்சிருந்தாங்க, விளக்கு தூண். நான் கவனிக்கவே இல்லை. பார்த்தா அதுல ஒரு ஆகாசிகர்னு ஒரு பேர் வச்சு. அதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம், சொத்து அபகரிப்பு, பிசினஸ்ல பிரச்சனை, பில்லி சூனியம், செய்வனி எதுவா இருந்தாலும் இங்க வந்து காசு விட்டுனா எண்ணி 30 நாளுல நினைச்சது நடக்கும். அதுக்கு சாட்சி இங்க இருக்க வேல் தான். அந்த கோயிலுக்கு தூண்டி கருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில். அது சூப்பரா இருக்கும். ஒரு 2-3 லட்சம் அம்பு வேலா இருக்கும் நேர்த்திக்கடன். அதாவது அங்க போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து வச்சிருப்பாங்க. செம்ம வைபான கோயில். இந்த ஒரு கோவிலுக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்தாலும் இந்த ஒரு கோவில் தமிழக அளவுல வெளியே தெரியாம காட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. தமிழரின் குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஒரு கோவிலுக்கு வந்தா பயம் தன்னால வரதை ஃபீல் பண்ணணும்னாலும் இந்த ஒரு கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானே டிஎம் பண்றேன்.